வெல்கம் டு அதன் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வருஷம் அதாவது 2025ல பிப்ரவரி மந்த் அண்ட் மார்ச் மந்தில் நடந்து முடிஞ்ச எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ்லாம் வந்துட்டு ஒரு 4 பார்ட்ஸில் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? ப்ரீவியஸ் வீடியோவிலேயே ஒரு 4 பார்ட்ஸாக இதை நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? இன்னும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பார்ட்னர்ஷிப், ஏஜஸ், அலிகேஷன், மிக்சர், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸு, ட்ரெயின், போர்ட் அண்ட் ஸ்ட்ரீம், டைம் அண்ட் ஒர்க்கு, ஆவரேஜ், அப்புறம் ப்ராப்ளம் நம்பர்ஸ் பார்த்துருப்போம். சரிங்களா? இது எப்படி வந்துட்டு ஷார்ட்கட்டில் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்துட்டு அந்த ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டே ரேஷியோ தான், டைரக்ட் ரேஷியோ அப்புறம் இன்டைரக்ட் ரேஷியோ. ரெண்டு மெத்தடை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி இந்த டாபிக்லாம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ட்ரிக்ஸ் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, அதே போல் இந்த ஃபைலோட பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிஎஃபாக. அந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா? ரைட். அதே மாதிரி டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு பேங்க் எக்ஸாமுக்கும் இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கும் மட்டும் ரெகுலராக வந்துட்டு அதில் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த சேனலே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ்க்காக தான். சரிங்களா? அதில் வந்து நிறைய பிடிஎஃப்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரெகுலர் பேஸில் அப்லோட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரியா? பேங்கிங் அவேர்னஸ் இருக்கும், இன்சூரன்ஸ் அவேர்னஸ், அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ், ஆப்டிடியூட், ரீசனிங் எல்லாத்துக்குமான பிடிஎஃப்பும் அதில் அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? டவுன்லோட் பண்ணி உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இது மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதே போல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இது போல் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் தவறாமல் பார்க்க முடியும். சரி, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மென்சுரேஷனில் 2D அண்ட் 3D. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D கொஸ்டின்ஸ் வந்துட்டு மெயின்ஸில் தான் பெரும்பாலும் கேட்பாங்க. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 2D தான். சரியா? 2Dனா நம்ம சைட்ஸை கண்டுபிடிப்போம், ஏரியாவை கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? 3D அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவோம் அப்படின்னா வால்யூமை நம்ம கண்டுபிடிப்போம். சரியா? இப்போ 2D இமேஜஸ்னால் நமக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள், ட்ரையாங்கிள் கேட்பாங்க, ரெக்டாங்கிள் கேட்பாங்க, அப்புறம் ஸ்கொயர். மோஸ்ட்லி இந்த 4 இமேஜில் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி 3D பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூபு, கியூபாய்டு, கோனு, ஸ்பியரு, சிலிண்டர் இதில் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது பர்டிகுலராக 2D தான். ஏன்னா இந்த கொஸ்டின் பேப்பரில் எல்லாத்துலேயுமே, அதாவது இந்த பிப்ரவரி மந்த் அண்ட் மார்ச் மந்த்லாம் நடந்து முடிஞ்ச எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2D கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? மெயின்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மெயின்ஸ் பார்ப்போம். மெயின்ஸில் கட்டாயமாக உங்களுக்கு 3D கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒன்று டேபிள்ஸ். நார்மலாகவே நீங்கள் ஆப்டிடியூடில் நல்ல ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னா டேபிள்ஸ் தெரிஞ்சே ஆகணும். சரியா? டேபிள்ஸுக்கு நான் ஒவ்வொரு நம்பருக்கு ஒவ்வொரு டேபிள்ஸ்க்கும் ஒவ்வொரு ட்ரிக் வச்சுருக்கேன். சரிங்களா? நான் வரும்போது அப்படி போட்டு பார்த்தேன், மேனுவலாக போட்டு பார்த்தே சொல்கிறதுக்கான ட்ரிக்ஸ்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்பிட்டு போகாதீங்க. நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். டைமை வந்துட்டு ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா, மூணாவதாக ட்ரிக்ஸு. இந்த டாபிக் மித்த டாப்பிக்லாம் நமக்கு வந்து டேபிள்ஸும் ட்ரிக்ஸும் தெரிஞ்சால் போதும், ஃபார்முலா தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அதோட கான்செப்ட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் போதும். மித்த டாப்பிக்கில் இருக்கிற சம்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக வித்தின் ஒரு 45 செகண்ட்ஸ்குள்ளேயே ஆன்சர் பண்ண முடியும். கொஸ்டினை படிக்கிறதுக்கு ஒரு 15 செகண்ட்ஸ்னா, கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 15 செகண்ட்ஸ்னா, கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கட்டாயமாக வந்துட்டு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். சரியா? அப்போ டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இந்த டாப்பிக்கில் கேட்குற கொஸ்டினை உங்களால் ஒரு 45 செகண்ட்ஸ்குள்ளே போட முடியும். சரிங்களா? ரைட். இப்போ கவனிங்க. The circumference of two circles is 88 meter and 132 meters. What is the sum of the radius of both the circles ன்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ இந்த மாதிரி சம்ஸ் கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ரேடியஸ் கண்டுபிடிச்சி, நம்மகிட்ட ரேடியஸோட டோட்டல் தான் கேட்டிருக்காங்க. சம் அப்படின்னா டோட்டல்னு மீனிங். சரியா? ரேடியஸோட டோட்டல் தான் கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட முறையில் அதனுடைய மீட்டர்ஸை கண்டுபிடிச்சி, அதாவது ரேடியஸோட மீட்டர்ஸை கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி சொல்லக்கூடாது. நீங்கள் அப்படியே கிளப் பண்ணிக்கலாம். நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா தெரியும். என்னது? 2πr. அதே மாதிரி பைக்கான வேல்யூவும் தெரியும். பைக்கான வேல்யூ என்னது? 22/7. ஃப்ராக்ஷனை சொல்ல சொன்னால் 22/7. இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. 88 + 132. 88 கூட இதுலேருந்து ஒரு 12 எடுத்து இது கொடுத்துட்டிங்கன்னா 100 ஆயிரும்.
அப்போ இங்கே 120 இருக்கும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 100 + 120 220 சரியா. 220 சரிங்களா இன்ட்டு இந்த டிவைடில் இருக்கிற 7 என்ன ஆகும் அப்படின்னா நியூமினேட்டருக்கு போயிடும் இல்லையா. அதே மாதிரி இங்கே இன்டூவில் இருக்கிற 2 என்னன்னா டினாமினேட்டில் வந்துடும். இங்கே மேலே இருக்கிற 22 என்ன ஆயிரும்னா கீழே போயிடும் இல்லைங்களா. இது அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா ரேடியஸ் வந்துடும் இல்லையா. ஆமாம் தானே. அதாவது 220ங்கிறது வந்து 2πr அப்படின்னா அப்போ ஆறுங்கிறது என்னன்னா நம்ம இப்படி தான் போடுவோம் இல்லையா. இப்போ பாருங்க இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. இந்த 22ஆல் கேன்சல் பண்ணால் இந்த 10 டைம்ஸ் வரும். அதே மாதிரி 10 இந்த 2ஆல் கேன்சல் பண்ணால் 5 வரும். அப்போ 5 7s are 35. உங்களுக்கு புரியும்னு சொல்லி கொஞ்சம் ஸ்லோவாக போடுறேன் சரியா. ஆனால் எக்ஸாமில் இவ்வளோ ஸ்லோவெலாம் போடக்கூடாது சரியா. 10 செகண்ட்ஸில் இதுக்கு ஆன்சர் பண்ணிடணும். ஏன்னா இது மாதிரி ஈஸியான சம்முக்கெலாம் நீங்கள் சேவ் பண்ண டைம் வந்துட்டு ரொம்ப கடினமான சம் 1-2 இருக்கும் சரியா. ஒரு 1 minute 1.5 minutes ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி சம்லாம் சில சமயம் கொடுத்து வச்சுருவாங்க சரிங்களா. நமக்கு ட்ரிக்ஸ் தெரியாதனால கண்டிப்பாக அதுக்கு டைம் அதிகமாக கன்சியூம் பண்ணிட்டு இருப்போம். அந்த சம்முக்குலாம் இந்த இதில் சேவ் பண்ணுற டைமை அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் சரியா. சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ நான் சொன்னது புரியுதுங்களா, அந்த சம் எப்படி சால்வ் பண்ணுங்கிறது. ரைட், இப்போ அடுத்த சம் பாருங்க. அதே மாதிரி நான் சொல்லித்தர மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க சரிங்களா. ரைட், அடுத்து பாருங்க. த லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் ஆஃப் ஆஃப் த பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் சரிங்களா. லென்த் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்துட்டு 1 டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிரெத் என்னவா இருக்குன்னு சொல்றாங்கன்னா பிரெத் வந்துட்டு 2 டைம்ஸ் இருக்குங்களா. புரியுதுங்களா சொல்றது. அல்லது இது 1 டைம்னா லென்த் ஆஃப் டைம் ஆஃப்ங்கிறாங்க இல்லையா. பிரெத்தை கம்பேர் பண்ணும்போது லென்த் பாதின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. இஃப் லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் இன்க்ரீஸ்டு பை 5 மீட்டர் சரியா. லென்த் வந்து பார்த்தீங்கன்னா +5 மீட்டர் ஆமா. அண்ட் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் டிக்ரீஸ்டு பை 5 பிரெத் வந்துட்டு -5 புரியுதுங்களா. தென் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏரியா becomes 25 ஸ்கொயர் மீட்டர். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் சரிங்களா. அதாவது அந்த ரெக்டாங்கிளோட லென்த் கேட்குறாங்க. இப்போ பாருங்க இந்த மாதிரி வந்து லென்த் இன்க்ரீஸ் ஆனிச்சு, அப்புறம் பிரெத் டிக்ரீஸ் ஆச்சு, அல்லது பிரெத் இன்க்ரீஸ் ஆச்சு லென்த் டிக்ரீஸ் ஆச்சு, அல்லது ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னு சொல்லி பர்சன்டேஜில் கேட்டிருந்தாங்கன்னா அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பிஓ ப்ரிலிம்ஸ்ல கேட்ட கொஸ்டின் பேப்பர் வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அதில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த ட்ரிக்ஸை சரிங்களா. தனியாக அது மட்டும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. மெஷர்மெண்ட்ல கேட்டாலும் இதுக்கும் ட்ரிக் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா இங்கே கவனிங்களேன். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓல்டு லென்த்தை வந்துட்டு நம்ம எல்னு வச்சுக்கலாம் சரியா. ஓல்டு லென்த்தை நம்ம எல்னு வச்சுக்கலாம். அது கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா டிக்ரீஸ் ஆன டிக்ரீஸோ அல்லது இன்க்ரீஸ் ஆன பிரெத்தை வந்துட்டு இது கூட போட்டுக்கணும், இன்ட்டு பண்ணிக்கணும் சரியா. இதில் என்ன இருக்கு, பிரெத் வந்துட்டு என்ன இருக்குன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ -5 வச்சுக்கலாம். இது புரியுதுங்களா. இது என்னது ஓல்டு லென்த் எல்னு வச்சுக்கலாம். அது கூட என்ன ஆகணும், டிக்ரீஸ் ஆனதோ அல்லது இன்க்ரீஸ் ஆன பிரெத்தை போட்டுக்கணும் சரியா. அது கூட நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ப்ளஸ் நம்ம இங்கே என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா பிரெத்து கூட இன்க்ரீஸ் ஆன லென்த்தையோ அல்லது டிக்ரீஸ் ஆன லென்த்தையோ போட்டுக்கணும். இதில் என்ன இருக்கு அப்படின்னா லென்த் வந்து என்ன இருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா. அப்போ 5 சரிங்களா. அடுத்தது ப்ளஸ் அது ரெண்டையும் இந்த இன்க்ரீஸ் ஆனதையும் டிக்ரீஸ் ஆனதையும் நம்ம இன்ட்டு பண்ணிக்கணும். -5 × 5 சரியா. இது வந்துட்டு இதில் என்ன லென்த்தில் டிக்ரீஸ் ஆனது, லென்த்தில் இன்க்ரீஸ் ஆனது, சாரி பிரெத்தில் டிக்ரீஸ் ஆனது, லென்த்தில் இன்க்ரீஸ் ஆனது, அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே போட்டிங்கன்னா இதுதான் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த 25க்கு ஈக்குவல் சரியா. நான் எப்படி சொல்கிறேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு. பர்சன்டேஜில் நான் இன்னும் ஸ்மார்ட்டான ட்ரிக்ஸ் ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மீட்டர்ஸில் கொடுக்குறாங்க. மெஷர்மெண்ட்டில் இது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு டிக்ரீஸ் ஆகிட்டு ஏரியாவோட எஃபெக்ட் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓல்டு பிரெத்து ஓல்டு லென்த்து, அது கூட அப்படியே ஆப்போசிட் லென்த்து கூட பிரெத் இன்ட்டு பண்ணிக்கணும், பிரெத்து கூட லென்த் இன்ட்டு பண்ணிக்கணும் சரியா. ஓகேங்களா. இப்போ இது சம் பண்ணோம்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். அவங்க கொடுத்துருக்காங்களா சம்மில் 25க்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாமா. சால்வ் பண்ண என்ன வரும் பாருங்க. சால்வ் பண்ணால் 5b இதையும் நம்ம இன்ட்டு பண்ணணும்னு வச்சுக்கோங்க மைனஸ் தான் வரும், -5l வரும். அப்போ 5b - 5l அப்படின்னா நம்ம 5 காமனாக வச்சுக்கிட்டு b - l அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா. b - l இப்போ இது இன்ட்டு பண்ணால் -25 அப்படியே வெளியில் கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான், -25ன்னு போட்டுக்கலாம் ஈக்குவல் டு 25. புரியுதுங்களா உங்களுக்கு. ரைட், இந்த 25 எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களே அந்த 25. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம்,
இந்த -25 அந்தாண்ட கொண்டு போனீங்கன்னா +25. அப்போ 5 இன்ட்டு பி மைனஸ் எல் வந்துட்டு என்னன்னா +50. சரியா, அதாவது ஈக்குவல் டு 50 வரும். அப்போ 5 பி மைனஸ் எல் ஈக்குவல் டு இந்த -25 இருந்தாட போனால் 50. சரியா, அப்போ பி மைனஸ் எல் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த 50 இந்த இன்டூல இருக்கா, இங்கே கொண்டு போனீங்கன்னா டிவைடு. அப்போ என்ன வரும், நமக்கு 10 வரும். அவ்வளோதான். பி மைனஸ் எல் என்ன 10. அப்போ டிஃப்ரென்ஸ் பிக்கும் எல்லுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 10னா பி வந்து எல் வந்துட்டு 1 டைமு, பி வந்து 2 டைம்ஸ். சரிங்களா, அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா 1 டைம் தான். அந்த 1 டைம் டிஃப்ரென்ஸ் தான் இந்த 10ங்க. சரிங்களா, அப்போ 1 டைம் டிஃப்ரென்ஸ் 10னா, அதாவது 1 டைம்ங்கிறது 10 அப்படின்னா லென்த் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 10, பிரெத் என்னன்னு கேட்டாங்கன்னா 20 அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். சரியா, ஃபைண்ட் த லென்த் தான் கேட்டிருக்காங்க. லென்த்னா 10. கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, என்னன்னா ஓல்டு பிரெத்தோட இன்க்ரீஸ் ஆன லென்த்தோ அல்லது டிக்ரீஸ் ஆன லென்த்தோ ப்ளஸ் ஓல்டு லென்த்தோட அப்படியே இன்க்ரீஸ் ஆன பிரெத்தோ அல்லது டிக்ரீஸ் ஆன பிரெத்தோ, பிரெத்னா லென்த்து, லென்த்னா பிரெத், அப்படியே இன்ட்டு பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனதோ டிக்ரீஸ் ஆனதோ ரெண்டோட ப்ராடக்ட் ஈக்குவல் டு தான் அந்த டிஃப்ரென்ஸ். சரியா, அதாவது ஏரியாவுக்கான டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். சரியா, லென்த்து வந்து 5% இன்க்ரீஸ் ஆகுது, பிரெத் வந்துட்டு 10% டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஓவரால் ஏரியா எஃபெக்ட் என்னன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கும் நான் ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அது நம்ம பிஓல கேட்டிருந்தாங்க. இது வந்து எதில் கேட்டிருக்காங்கன்னா எஸ்பிஐ கிளர்க்ல கேட்டிருக்காங்க. சரியா, ரைட்ஸ். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு, இது கிளியரா? சரி, இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபார்முலாவும் வேணும், இது மாதிரி ட்ரிக்ஸும் வேணும். ட்ரிக்ஸும் இருந்தால் தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா டைம் சேவ் பண்ண முடியும். சரிங்களா, ரைட். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. The area of the triangle is 126 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ட்ரையாங்கிள் வந்துட்டு நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அதை வச்சு நம்ம என்ன ட்ரையாங்கிள்னு டிசைட் பண்ணிடலாம். அந்த ரேஷியோ ஆஃப் த ஹைட் கொடுத்துருக்காங்க, பேஸ் கொடுத்துருக்காங்க. ஹைட்டும் பேஸும் கொடுத்து ஏரியா கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆஃப் ஹெச்பின்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது என்ன சொல்லுவோம்? ஹைட்டு இன்ட்டு பேஸு டிவைட் பை 2, அதான் ஆஃப் ஹெச்பின்னு சொன்னோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஏரியா கிடைக்கும். இது தெரியும் தானே உங்களுக்கு? ரைட்ஸ். இப்போ அதான் நம்ம சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஹைட்டு டு த பேஸ் வந்துட்டு 9:7 சொல்லியிருக்காங்க. ஹைட் வந்துட்டு 9ஆ, பேஸ் வந்து 7ஆ. சரிங்களா, ரெஸ்பெக்டிவ்லி இஃப் த பேஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு த டயாமீட்டர் ஆஃப் சர்க்கிள். சரியா, அந்த பேஸ் 7 டைம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது எதுக்கு ஈக்குவல்னா டயாமீட்டர், சர்க்கிளோட டயாமீட்டருக்கு சமமா. தென் ஃபைண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா ரேடியஸ் தேவை. சரியா, 2πr தான் வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவோம். இல்லை நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2πrங்க பதிலாக 2r அப்படிங்கிறத டின்னு வச்சுக்கலாம். டி பைங்கிறதா நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். எப்படி வச்சாலும் ஒன்னே தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, இப்போ நம்ம எடுத்துக்கலாம். கவனிங்க, இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம இதோட அளவை கண்டுபிடிக்கணும், பேஸை கண்டுபிடிக்கணும். சரியா, அப்போ பேஸை கண்டுபிடிக்கணும் நமக்கு தெரியும். அதாவது 90, ஹைட் வந்து 90, பேஸ் வந்து என்னன்னா 70. சரியா, டிவைட் பை 2 ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. இது 126. சரி, இது ரெண்டையும் அப்படியே வச்சுக்கிட்டு 126ன்னு போட்டுக்கோங்க. இந்த டிவைட் பை 2 இன்ட்டு 2ன்னு போட்டுக்கலாம். சரியா, இப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 9 × 7 என்ன வரும்? 9 × 7 63, t × t t ஸ்கொயர். இப்போ பாருங்க 63t ஸ்கொயர் ஈக்குவல் டு 126 இன்ட்டு 2ங்க. அப்போ டீயை கண்டுபிடிக்கணும்னா இந்த ஸ்கொயர் என்ன ஆகுனா ரூட் ஆயிரும். அப்போ ரூட் 126 இன்ட்டு 2 டிவைட் பை 63. நீங்கள் பாருங்க இந்த அளவுக்கு அடுத்த ஸ்டெப்பில் போடக்கூடாது, நீங்கள் இப்படி கேன்சல் பண்ணிடணும். இப்படி கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 × 2, அப்போ டி ஈக்குவல் டு 2 அப்படின்னு நீங்கள் போட்டுருணும். சரியா, இது உங்களுக்கு சில பேர் பேசிக்காக அப்போ தான் ஃபண்டமெண்டல்லேருந்து போகணும்னு நினைப்பீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குன்னா இவ்வளோ நான் ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். ஆனால் எக்ஸாமில் இப்படி போகக்கூடாது. நீங்கள் அப்படியே இந்த இடத்துல இது வந்து இன்டூவில் இருக்குன்னா கண்டிப்பாக இங்கே இன்டூ இந்த ப்ராடக்ட்டும் கேன்சல் ஆகும் இல்லையா, அப்படி நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 × 2 வரும், டீங்கிறது 2 வந்துடும். அப்படி எடுத்துக்கலாம் நீங்கள். அப்போ டீங்கிறது 2 அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸுங்க. சரியா, அப்போ பேஸ் என்னன்னா 7 டைம்ஸ். அப்போ ஒரு டி வந்துட்டு 2னா 7t எவ்வளோ வரும்னா 14 வரும். சரியா, இப்போ பேஸ் கண்டுபிடிச்சாச்சா 14ட்டு. ரைட்டு. இப்போ இந்த பேஸ் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா டயாமீட்டர் ஆஃப் சர்க்கிளுக்கு ஈக்குவலாம். சரியா, அப்போ டயாமீட்டர் ஆஃப் சர்க்கிள்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளுக்கு என்ன நம்ம சொல்லுவோம்னா 2πrன்னு சொல்லுவோம், அல்லது டயாமீட்டர்
பைன்னு சொல்லலாம் இல்லையா. டயமீட்டர்னு ஒன்று தான், 2r ஒன்று தான், ரெண்டு ஒன்று தான், எப்படி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு இப்போ என்ன தேவை, சர்க்கம்ஃபரன்ஸ் தேவை. அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 2πr போடுவோம். சரிங்களா. அல்லது நம்ம இந்த ஃபார்முலா எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா டயாமீட்டர் வந்து 14 இன்ட்டு 22/7 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இது அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸு. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் 22 என்னன்னா 44. அப்போ அந்த கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னா 44. சரிங்களா. நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிட்டோம், 2π யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது d/, சரியா. டிங்கிறது டயாமீட்டர், 2r டயாமீட்டர் தான். சரியா. டயாமீட்டர்ல பாதி தான் ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா 44 சென்டிமீட்டர். சரிங்களா. ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The ratio of the length to the breadth of the rectangle is 8:5 and the perimeter of the rectangle is equal to the perimeter of the square whose area is 169 centimeter square. Find the length of the rectangle. சரியா. இது என்ன சொல்றாங்க பாருங்க, லென்த் பிரெத் பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இந்த பெரிமீட்டர் எதுக்கு ஈக்குவல்னா ஸ்கொயரோட பெரிமீட்டருக்கு ஈக்குவலா. ஏரியா வந்துட்டு என்ன சொல்றாங்க, ஸ்கொயரோட ஏரியா 169. இப்போ நமக்கு வந்துட்டு பெரிமீட்டர்னா ஃபார்முலா தெரியும். என்ன சொல்லுவோம், 2 டைம்ஸ் ஆஃப் இது, அதாவது ரெக்டாங்கிளோட பெரிமீட்டருக்கு என்ன சொல்லுவோம், 2 டைம்ஸ் ஆஃப் லென்த் பிளஸ் பிரெத்னு சொல்லுவோம். சரியா. 4 பக்கங்களையும் நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம், 2 டைம்ஸ் ஆஃப் லென்த் பிளஸ் பிரெத்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்கொயரோட பெரிமீட்டருக்கு 4 பக்கமா ஆட் பண்ணுவோம், அதை 4 டைம்ஸ் ஆஃப் சைடுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஏரியா கேட்டாங்கன்னா ஸ்கொயரோட ஏரியா என்ன சொல்லுவோம்னா சைடு ஸ்கொயர்னு சொல்லுவோம். சரியா. சைட்ஸ் வந்துட்டு 2 சைட்ஸ் இன்ட்டு பண்ணா நமக்கு என்ன வேல்யூ வருமோ அதான் ஏரியா, அதான் சைடு ஸ்கொயர்னு சொல்லுவோம். சரியா. இப்போ நம்ம கிட்ட சைடு ஸ்கொயருங்கிறாங்கன்னா அப்போ சைடை கண்டுபிடிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சைடை கண்டுபிடிக்கணும்னா √169 சொல்லுவீங்க. அப்போ சைடு என்ன வரும்னா 13 வரும். சரியா. அப்போ பெரிமீட்டர் சொல்லுங்க அப்படின்னாங்கன்னா பெரிமீட்டர் சொல்லுங்க, ஸ்கொயரோட பெரிமீட்டர்னா 4 டைம்ஸ் ஆஃப் சைடு. சரியா. 4 × 13 சொல்லுவீங்க. சரியா. இது 4 டைம்ஸ் ஆஃப் சைடு தான் வந்துட்டு ஸ்கொயரோட பெரிமீட்டர். சரிங்களா. அதே இந்த இடத்துல பாருங்க, இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ரெக்டாங்கிளோட லென்த் 8ம் பிரெத் 5ம் கொடுத்துருக்காங்க. சரியா. அப்போ என்ன பண்ணுவோம், 2 டைம்ஸ் ஆஃப் லென்த்தா 8 டைம்ஸு ப்ளஸ் 5 டைம்ஸு ஈக்குவல் டு இது என்னன்னா 4 × 13. 4 × 13 இப்படி போடுவோம். சரியா. அப்போ இது இன்ட்டு பண்ண என்ன வரும் பாருங்க, இது இன்ட்டு இல்லை ப்ளஸ், இந்த ப்ளஸ் தானே இருக்கு, ப்ளஸ் பண்ண என்ன வரும் பாருங்க, 8 + 5 வந்து 13. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் 13t ஈக்குவல் டு 4 × 13ங்க. இப்போ பாருங்க இந்த 13க்கு இந்த 13 கேன்சல் ஆயிரும், இந்த 2க்கு இந்த 4 கேன்சல்னா 2 டைம்ஸ். அப்போ டீங்கிறது எவ்வளவு அப்படின்னா 2ங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மகிட்ட ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள்னா லென்த் எத்தனை டைம்ஸ்னா 8 டைம்ஸ். அப்போ ஒரு டி வந்து நம்ம 2ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ லென்த் என்னன்னா 8t. அப்போ 8 × 2 என்ன வரும், 16 சென்டிமீட்டர் வரும். சரியா. அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 16 சென்டிமீட்டர். புரியுதுங்களா சொல்றது. ரைட். இப்போ அடுத்து பாருங்க, அதே பிரெத் என்ன அப்படின்னா ஒரு டி வந்து 2ங்களா, 5t என்னங்க வரும், 10 வரும். அவ்வளோதான். சரியா. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. The perimeter of the circle is 88 meter and the radius of the circle is 2 meter more than the breadth of the rectangle. சரியா. சர்க்கிளோட பெரிமீட்டர், அதாவது சர்க்கிளோட பெரிமீட்டர் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் தான் சொல்றாங்க. சரியா. 88 மீட்டரா. இப்போ இது வந்துட்டு எதை விட அதிகம்னா பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள். பிரெத்தோட ரெக்டாங்கிள் வந்துட்டு இப்போ 10ன்னு வச்சுக்கோங்களேன், சர்க்கிளோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 அப்படி எடுத்துக்கலாம். அதை விட 2 அதிகம். நான் சும்மா உதாரணமாக 10 சொன்னேன், அது என்ன அளவு வேணாலும் இருக்கலாம். If the area of the rectangle is 180 square meter na, area of the rectangle வந்துட்டு 180 square meter na, then find the length of the rectangle. சரிங்களா. ரைட். இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இதை வச்சு பிரெத்தை சொல்லிடலாம். சரிங்களா. அப்போ 180லேருந்து பிரெத்தை டிவைட் பண்ணிங்கன்னா லென்த் வந்துடும். ஏன்னா லென்த்தையும் பிரெத்தையும் இன்ட்டு பண்ணால் தான் ரெக்டாங்கிளோட ஏரியா, இது நமக்கு தெரியும். சரியா. அதே மாதிரி சர்க்கிளோட பெரிமீட்டர் அல்லது சர்க்கம்ஃபரன்ஸ் என்னன்னா 2πr. முன்னாடி தானே பார்த்தோம் 2πr. சரிங்களா. இப்போ நம்ம போட்டோம்னா என்ன வந்துடும்னா ரேடியஸ் வந்துடும். என்ன வரும், 88 × 22/7க்கு பதிலாக நீங்கள் 7/22ன்னு போட்டுக்கலாம். சரியா. இன்ட்டு 2 இங்கே என்ன ஆயிரும்னா டிவைடட் 2 ஆயிரும். இதுதான் நமக்கு ரேடியஸுங்க. சரியா. ரேடியஸ் இது கேன்சல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்துட்டு எத்தனை டைம்னா 4 டைம்ஸு, இது கேன்சல்னா 2 டைம்ஸு. அப்போ ரேடியஸ் என்ன அப்படின்னா 14.
இந்த 14ங்கிறது எதுக்கு சமம்னா 2 மீட்டர் ரெக்டாங்கிளோட பிரெத்தோட 2 சென்டிமீட்டர் அதிகமா. அப்ப ரெக்டாங்கிளோட பிரெத் என்ன வரும்னா இந்த 14 இருக்கு இல்லைங்களா, இதுல இருந்து 2 மைனஸ் பண்ணுங்க. அப்ப என்ன வரும்னா 12 வருங்க. சரியா? அப்ப லென்த் இன்ட்டு பிரெத்து. சரிங்களா? அதை பாருங்க. இப்ப நம்மகிட்ட இது வந்து நம்ம பிரெத்துன்னு கண்டுபிடிச்சாச்சு. இன்ட்டு லென்த்து ஈக்குவல் டு 180. இப்போ நம்மகிட்ட லென்த் தானே கேட்குறாங்க. அப்போ லென்த் கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், 180 டிவைட் பை 12 போடணுங்க. சரியா? அப்போ 180 12ன்னு போட்டிங்கன்னா வரும். இதை அடிச்சிங்கன்னா 1 டைமு 15 வருமா, இதை அடிச்சிங்கன்னா 1 டைமு, மீதி என்ன இருக்கும் 6 இருக்கும். 6னா 5 டைம்ஸ் வரும். சரியா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 15 மீட்டருங்க. சரியா? 15 மீட்டர் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்தது போலாங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, the ratio of the length of the rectangle and the sides of the square is 5:3ங்க. சரியா? அதாவது என்ன சொல்றாங்க, லென்த் சைட்ஸ் ஆஃப் த ஸ்கொயர் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்குன்னா லென்த் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸும் ஸ்கொயரோட சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. சரி, the breadth of the rectangle is 15 சென்டிமீட்டர். ஒரு ரெக்டாங்கிளோட பிரெத் வந்துட்டு ரெக்டாங்கிள் இருக்குன்னா அதோட பிரெத் வந்துட்டு 15 சென்டிமீட்டரா. the area of the rectangle வந்து பார்த்தீங்கன்னா 300. சரியா? அப்போ நீங்கள் இதே ஃபார்முலா தான். சரிங்களா? இதே ஃபார்முலா தான். லென்த் இன்ட்டு பிரெத் இருக்குங்களா. இப்போ வந்து நம்ம ஏரியா இப்போ பிரெத் தெரிஞ்சு போச்சு. லென்த்தை கண்டுபிடிக்கணும். நீங்கள் ரொம்ப சிம்பிள் என்ன பண்ணலாம், 300 இருக்கு இல்லைங்களா, அதை வந்து 15ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 20 கிடைக்கும். 20ங்கிறது என்னன்னா ரெக்டாங்கிளோட லென்த்துங்க. இந்த லென்த்து தான் வந்து 20. இந்த லென்த்து தான் எவ்வளோனா 20. சரி, இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, நம்மகிட்ட லென்த் வந்துட்டு இந்த 5 டைம்ஸ் தான் வந்துட்டு லென்த்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ அந்த 20ங்கிறது வந்து என்னன்னா 5 டைம்ஸ். 20ங்கிறது வந்து என்னன்னா 5 டைம்ஸ். நமக்கு தேவை என்னன்னா ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர். ஸ்கொயரோட சைட்ஸ் வந்து 3 டைம்ஸா. அப்போ இன்ட்டு 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா நமக்கு ஸ்கொயரோட சைடு வந்துருங்க. இது அடிங்க 4 வந்துடும். அப்போ 4 டைம்ஸ் ஆஃப் 3 என்ன வரும்னா 12 சென்டிமீட்டர். இதுதான் வந்து ஸ்கொயரோட சைடு. சரியா? இப்போ ஸ்கொயரோட சைடு கண்டுபிடிச்சாச்சு. பெரிமீட்டர் என்ன பண்ணுவோம், 4 பக்கத்தை ஆட் பண்ணுவோம். ஒரு பக்கம் 12 அப்படின்னா 4 பக்கத்தை ஆட் பண்ணால் 4 இன்ட்டு 12 அப்போ 48 சென்டிமீட்டர். நான் சொல்றது புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ஏரியாவை இந்த பிரெத்தால டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், லென்த்து கிடைச்சிச்சு. எங்க லென்த்து, இந்த லென்த்து கிடைச்சிச்சு. லென்த்து தான் நம்ம என்னன்னு சொன்னோம் 20 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சோம். இந்த 20 சென்டிமீட்டர் எதுக்கு சமம்னா 5 டைம்ஸு. நமக்கு தேவை இந்த 3 பங்கு. சரியா? அப்போ 20 5ஆல் டிவைட் பண்ணி 3ஆல் பெருக்குனீங்கன்னா நமக்கு 12 சென்டிமீட்டர். இதுதான் வந்துட்டு சைடோட மெஷர்மெண்ட்டு. சரியா? அப்போ நமக்கு தேவை பெரிமீட்டரு. பெரிமீட்டர்னா என்ன, 4 டைம்ஸ் ஆஃப் சைடு. 4 டைம்ஸ் ஆஃப் சைடு என்ன வரும்னா 4 இன்ட்டு 12 வரும். அப்போ 48 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? ரைட், கிளியரா புரியுதுங்களா? ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, the perimeter of the square is equal to the perimeter of triangle. சரி, ரெக்டாங்கிள். சரியா? ஸ்கொயரோட பெரிமீட்டரும் ரெக்டாங்கிளோட பெரிமீட்டரும் சமம்னு சொல்லிட்டாங்க. if the ratio of the length and breadth of the rectangle is 13:5. சரியா? 13:5. then find the sides of the square is what percentage more than the breadth of the rectangle. breadth நமக்கு தெரியுங்க 5 டைம்ஸ்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? breadth வந்துட்டு 5 டைம்ஸ் சொல்லிட்டாங்க. லென்த் வந்து 13 டைம்ஸ் சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ ரெண்டுக்கான ஃபார்முலாவும் நமக்கு தெரியும். அதாவது 2 டைம்ஸ் ஆஃப் லென்த் பிளஸ் பிரெத் தான் வந்து ரெக்டாங்கிளோட பெரிமீட்டருக்கு ஈக்குவல். அதே மாதிரி சைட்ஸோட பெரிமீட்டர் சொல்லுங்க அப்படின்னாங்கன்னா 4 டைம்ஸ் ஆஃப் சைட்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? 4 டைம்ஸ் ஆஃப் சைட்ஸ் சொல்லுவோம். இப்போ நம்மகிட்ட இது ரெண்டுமே நம்மகிட்ட கொடுத்தாச்சு. என்ன சொல்லிட்டாங்கன்னா ரெண்டுமே சமம்னு சொல்லியாச்சு. சரியா? அது ரெண்டுமே சமம் அப்படிங்கும்போது 13 டைம்ஸ் 5 டைம்ஸ். 13யும் 5யும் நம்ம ஆட் பண்ண என்ன வரும், 13யும் 5யும் ஆட் பண்ணோம்னா 13 + 5 வந்து பார்த்தீங்கன்னா 18. 2 டைம்ஸ் ஆஃப் 18. சரியா? 18 ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் சைட்ஸா. sides, find the sides of the square is what percent? If the ratio of the length and the breadth வந்து கொடுத்தாச்சு equal to the perimeter. ஓகே, ரெண்டும் ஈக்குவல் 4 டைம்ஸ் ஆஃப் சைட்ஸ். ஓகே, அப்போ சைட்ஸ் நமக்கு வந்துடும். இந்த 4 இருந்தாலும் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு சைடு வந்துடும். அவ்வளோதான். இப்போ எப்படி கேன்சல் பண்ணால் இது 2 டைம்ஸ், இது கேன்சல் பண்ணால் 9ங்க. அவ்வளோதாங்க. சைடு வந்து 9ங்க. 9 என்னது மெஷர்மெண்ட் எதில் கொடுத்துருக்காங்க, மெஷர்மெண்ட்ல எதுவும் சொல்ல, 9 டைம்ஸ்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நமக்கு வந்துட்டு பிரெத் 5 டைம்ஸ்னு கணக்கிலே தெரியுது, சைடு வந்துட்டு 9 டைம்ஸ்னு தெரியுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 9 வந்து எதுலேருந்து எது கேட்டிருக்காங்கன்னா
வாட் பர்சன்ட் மோர் தென் த பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் கேட்டிருக்காங்க. ரெக்டாங்கிளோட பிரெத் வந்துட்டு எவ்வளோ அதிகம்னு கேட்குறாங்க. அப்போ வாட் த சைட்ஸ் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் ஓகே ஸ்கொயரோட பர்சன்டேஜ் பிரெத்தோட இதில் எவ்வளோ அதிகம்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பிரெத்துனா நம்ம எது வருது, சைட்ஸ்னா வந்துட்டு இது 5 கீழே போடணும். அப்போ இது 2 மேலே போட்டுக்கணும். 9 மைனஸ் இது எவ்வளோ வருதுன்னா நமக்கு இது அடிச்சோம்னா என்ன வந்துச்சு, 9 வந்துச்சு. 9 மைனஸ் 5 போடணும். ரைட். இப்போ கவனிங்க, இங்கே நம்ம என்ன பண்ணிருக்கோம் 4/5. 4/5 இன்டூ 100ங்க. 4/5னா நமக்கு தெரியும். 4/5னா எத்தனை பர்சன்ட் அப்படின்னா 80%. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 80%. இங்கே கவனிங்க, நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு புரியுதுங்களா? ஒரு நிமிஷம் நான் 130 உங்களுக்கு சொல்லிடுறேன் கரெக்டாக. இது வரைக்கும் புரியுது தானே? இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 4 டைம்ஸ் ஆஃப் சைடுக்கு ஈக்குவல். அப்போ சைடு கண்டுபிடிக்கணும்னா இந்த 4 இங்கே டிவைட் பண்ணீங்க அப்படின்னா சைடு வந்துடும். இது அடிச்சா 2 டைம்ஸ், இது அடிச்சா 9 வந்துருச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த சைட்ஸ் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் வாட் பர்சன்ட் மோர் தென் த பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் கேட்குறாங்க. சொல்றது புரியுதுங்களா? அதாவது பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் 5 பங்குன்னு நம்ம பார்த்துட்டோம். 4 பங்குல 5 பங்குன்னு பார்த்துட்டோம். அதில் ஸ்கொயரோட சைடு எத்தனை பர்சன்ட் மோர்னு கேட்டிருக்காங்க. அப்போ 9 மைனஸ் 5. சரிங்களா? அதாவது 4 பங்கு தானே அதிகம். இது 5 பங்குனா இது 9 பங்கு எவ்வளோ அதிகம்னா 4 பங்கு அதிகம். அதனால தான் 2 டிஃபரன்ஸ் பார்க்குறேன். சரியா? அப்போ 4/5ங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், 4/5னா 80% சொல்லுவோம். சரியா? இல்லை நீங்கள் இன்டூ 100 கூட போட்டுக்கலாம். சரியா? மோஸ்ட்லி இப்பெல்லாம் போடுற டைம் இருக்காது நமக்கு, அப்படியே நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். 4/5னா 80%. சரிங்களா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு 80%. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது புரியுதுங்களா அந்த கொஸ்டின்? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The length of the rectangle is equal to the base of the right angle triangle and the breadth of the rectangle is 24 cm. சரிங்களா? என்ன சொல்றாங்க, இதோட பேஸ் length of the rectangle is equal to the base of the right angle triangle and the breadth of the rectangle is 24 cm. சரிங்களா? ரைட். இப்போ if the area of the rectangle is 720 cm square, area of the rectangle சொல்லியாச்சு 720 cm square and the ratio of the height to base of the right angle triangle is 6:5. Then find the area of the rectangle. சரி, இப்போ ரெக்டாங்கிளோட ட்ரையாங்கிளோட ஏரியா கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ பிரெத் ஆஃப் ரெக்டாங்கிள் கொடுத்தாச்சு. அப்போ வந்து நம்ம லென்த்தை சொல்லிடலாம். ஏன்னா நம்மகிட்ட ஏரியாவுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? அப்போ வந்துட்டு லென்த்தை சொல்லணும் அப்படின்னா 720லேருந்து நம்ம 720 24 டிவைட் பண்ணுங்க. என்ன வரும், 30 வரும். 30 தான் வந்துட்டு லென்த் தான். இப்போ பாருங்க, the length of the rectangle is equal to base ன்னு சொல்லியாச்சு. சரியா? பேஸ் வந்துட்டு 30 எடுத்துக்கலாம், பேஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். அண்ட் the breadth of the rectangle is 24 சொல்லியாச்சு. இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, the ratio of the height to base of the right angle triangle வந்துட்டு 6:5. நமக்கு இப்போதானே நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், நமக்கு லென்த் வந்துட்டு எதுக்கு ஈக்குவல்னா பேஸுக்கு ஈக்குவலாம். அப்போ இதில் வந்து பேஸ் வந்துட்டு என்னன்னா இந்த 5 டைம்ஸ் தான். சரி, அந்த 5 டைம்ஸ் தான் 30. அப்போ 30ங்கிறது வந்து 5 டைம்ஸ் அப்படின்னா நமக்கு ஹைட் வந்து 6 டைம்ஸா? 6 டைம்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. இது அடிச்சுன்னா என்ன வரும், 6 வரும். 6 6 ஆர் 36 வரும். அவ்வளோதான். 36 வந்துட்டு என்னன்னா ஹைட்டு, 30 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் இல்லையா? 30 வந்து பேஸு, 36 வந்து ஹைட்டு. அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னா பேஸ் இன்ட்டு ஹைட்டு டிவைட் பை 2 போடணும் நீங்கள். இதுதான் வந்துட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுங்க. சரியா? அப்போ என்ன வரும் நமக்கு, பேஸ் இன்ட்டு ஹைட்னா 30 இன்ட்டு 36 டிவைட் பை 2 போடுங்க. சரியா? இப்போ இது நீங்கள் அப்படியே அடிங்க. இது அப்படியே அடிச்சிங்கன்னா என்ன வரும், 15 வரும். சரியா? அப்போ ஆன்சர் என்னன்னா 15 இன்ட்டு 36. 15 இன்ட்டு 36. அப்போ 15 இன்ட்டு 36 என்ன வரும் நமக்கு, 10 டைம்ஸ் ஆஃப் 36னா 360 வரும். அப்போ 5 டைம்ஸ்னா இதில் அப்படியே பாதி, 360ல் பாதி. அப்போ 180 போட்டுக்கோங்க. அப்போ 180 அப்படின்னா நமக்கு 540 வருமா? 540 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்னன்னா 540 ஸ்கொயர் சென்டிமீட்டர் நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? இதை புரியுதுங்களா உங்களுக்கு? இது கொஞ்சம் ஃபார்முலா மட்டும் நல்லா அப்டேட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஓகேங்க. அவ்வளோதாங்க. இந்த சம்ஸ்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்சுரேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா? 2Dயில். ஓகேங்க. இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும். சரிங்களா? அவங்க ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.